கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம். யூதா 1 ஜூட் 1. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அதாவது இந்த நிருபத்தை எழுதினது யாரு? யூதா. யூதாசு, யூதா இதெல்லாம் ஒரே பெயர்கள் உள்ளது தான். இந்த யூதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேத வசனத்திலே புதிய ஏற்பாட்டிலே பைபிள்லே ஒரு 4 யூதா இருக்கிறாங்க. இந்த யூதா யாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்ட சகோதரன். ஆனால் அவருடைய மனத்தாழ்மை பாருங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை, ஆனால் யாக்கோபுடைய சகோதரன். அவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று விட்ட சகோதரன். அதனால் என்ன சொல்கிறாரு? நான் யாக்கோபுக்கு சகோதரன், இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. என்ன ஒரு மனத்தாழ்மை! ஆரம்பமே பாருங்கள், அவ்வளோ ஒரு மனத்தாழ்மை. அதாவது யோவான் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவருடைய கூட பிறந்த உடன் பிறந்த ஒன்று விட்ட சகோதரர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அதனால் அவர் போய் பண்டிகையில் போய் எருசலேமில் மாட்டிக்கிறட்டுன்னு சொல்லி இருக்கிறவங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை விசுவாசித்து அவருக்காக இருக்கக்கூடிய மக்கள். இந்த நிருபம் எப்போ எழுதுகிறாரு? அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட, இல்லை பேதுரு எழுதுகிற 2 யோவான் 3 யோவான் 2 பேதுரு எழுதுகிற இந்த காலகட்டங்களில் ஒரு கிட்டத்தட்ட யோவான் எழுதின ஒரு 90 எழுதுகிறாருன்னா ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக எழுதக்கூடிய ஒரு கடிதம். இதில் என்ன எழுதுகிறாரு? பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். எப்படி? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதா. நம்ம ரோமர் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 17வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன? விசுவாசத்தினால கர்த்தரை விசுவாசித்து தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் நம்ம 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23-24 பார்க்கும்போது பார்க்குறோம். என்ன? இந்த நாங்களும் கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடலாம் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யார் அழைக்கப்பட்டவங்க? அவங்க. அடுத்து 2வது என்ன? காக்கப்பட்டவர்கள். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவங்கள காத்து கொண்டு இருக்கிறார். அவங்க இயேசு கிறிஸ்துனால் காக்கப்பட்டு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன? தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர்கள் பரிசுத்தமாகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 15வது அதிகாரத்தில், நான் இப்போ உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை பேசுகிறேன், இந்த சத்தியத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, அதனால நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. யோவான் 15:3 பார்க்குறோம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ 3 காரியம். நீங்கள் அழைக்கப்பட்டீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கொண்டிருக்கிறீங்க. இப்போ அவரால் பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் பரிசுத்தமாக்கி பட்டு கொண்டிருக்கிறீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு எல்லாத்தையும் காட்டிலும் இவருடைய மனத்தாழ்மை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் கூட சொல்ல மாட்டேங்கிறார். இயேசு கிறிஸ்து ஒன்று விட்ட சகோதரன் சொல்ல மாட்டேங்கிறாரு. யாக்கோபு எழுதும்போது என்ன எழுதுறாரு? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைன்னு எழுதுறாரு. இதையே அவருடைய சகோதரனாகி ஒன்று விட்ட சகோதரனாகி இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை, ஆனால் யாக்கோபுக்கு சகோதரன். என்ன ஒரு மனத்தாழ்மை பாருங்கள். தன்னை குறித்து நான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தேன், நான் இயேசு கிறிஸ்துவோட சகோதரன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கலை. மாறாக என்ன? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை, யாக்கோபுக்கு சகோதரன். யாருக்கு எழுதுகிறேன்? தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவனாலே அழைக்கப்பட்டு காக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் எழுதுவதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நமக்கு மிக தேவையான ஒரு காரியம் என்னென்னா மனத்தாழ்மை தான். ஏன்னா எல்லா காரியங்களுக்கு மேலாக கர்த்தர் ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் எதிர்த்து நிற்கிறார். அது எதற்கு? பெருமைக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறார். அப்போது நம்ம மனத்தாழ்மையாக
கர்த்தரிடம் இருந்து வரும்போது ஒரு மனத்தாழ்மையோடு இருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அதுவே நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதலாவது படியாக வைத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்கிற சமுதாயத்தில் கூடிய காரியங்கள் எல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசு, நீ பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன காட்டு கொடுக்கிறாரு? நாம் மனத்தாழ்மையாக, நம்மை பற்றி பெரிதாக இல்லாமல் நம்மளே தாழ்த்தி ஒரு மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் யூதாவிட்டிருந்து ஒரு பாடம் மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது ஆண்டவரே. ஒரு மனத்தாழ்மையாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது. ஆம் ஆண்டவரே, தன்னை குறித்து எதுவும் சொல்லாமல் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய அந்த மனத்தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்களும் அப்படி மனத்தாழ்மையாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.